சரி, நம்ம ஃபியூச்சர் எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டை கொடுத்துருங்க. நம்ம ப்ரெசண்ட்லேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. ப்ரெசண்ட்டை மட்டும் கையில் எடுக்கிறதுக்கு இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிற அணுகுமுறைக்கு வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே நிறைய வந்து ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் ரெண்டும் கலந்து தான் இருக்குது. இது ரெண்டையும் பிரிக்கணும். ப்ரெசண்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்னன்னு ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே ப்ரெசண்ட்டாக நம்ம நிகழ்காலத்தில் உள்ள பகுதி ஒன்று, ஃப்யூச்சரில் வரக்கூடிய பகுதி ஒன்றுன்னு சொல்லி ரெண்டாக இருக்குது. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. இப்போ உதாரணமாக ஒரு படிக்கட்டில் நம்ம இறங்கணும். 30 படி இருக்குது. நம்ம 1வது 2வது படியில் இறங்குறோம். இன்னும் 30வது படிக்கு வந்து சேரணும். எல்லாம் நேரே ஸ்டீப்பாக தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு 30வது படி கண்ணுக்கே தெரியுது. நம்ம அடைய வேண்டிய இடமும் 30வது படி தான். இப்போ நம்ம எதை பார்த்துக்கிட்டே இறங்கணும்? கையில் 2 கையிலையும் கூட லக்கேஜ் இருக்குது. ஹேண்ட் ரெயிலில் கூட பிடிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து அடைய வேண்டிய 30வது படியை பார்த்துக்கிட்டே இறங்கினா என்ன ஆகுன்னு சொன்னால் நம்ம இறங்குற படியில் கால் இடறிடும். அப்போ நம்ம என்னன்னு சொன்னால் அந்த 30வது படியை கொஞ்சம் புறக்கணிக்கணும். நம்ம அடைய வேண்டிய இடம் தான் கண்ணுக்கு தெரியத்தான் செய்யுது. இருந்தாலும் அதை கொஞ்சம் புறக்கணித்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் கவனத்தை வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம சேஃபாக இறங்கினா நிச்சயமாக அங்கே தான் போய் சேர போகிறோம். அப்போ நம்ம செய்கிற வேலையை நல்லா செய்கிறதுக்கு அந்த ஃப்யூச்சரை கொஞ்சம் புறக்கணிக்கணும். இப்போ அந்த புறக்கணிக்கிறதுனா என்னென்னு சொன்னால் அந்த ஃப்யூச்சரை அதனால தான் என்னென்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டை விட்டுட்டா போதும். அதை ஃப்யூச்சரை அது பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி விட்டுட்டான்னு சொன்னால் ப்ரெசண்ட்டை நம்ம கையில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீதையில் பாருங்கள், பலன் மேலே பற்று வைக்காத கடமையை செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு சைக்கலாஜிக்கல் இதுதான் அது. இதே நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். பலன்னா வேறு எதையோ நினைக்கிறோம். அதில் அந்த மாதிரி பலன்னா வேறு கிடைக்கிற பலனெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே பலனே நினச்சிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் செய்கிற வேலையை ஓட்ட விட்டுரும். இந்த ஃப்யூச்சர் பலனுங்கிறது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை நோக்கி தான் போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது செய்கிற வேலையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் டோட்டல் மைண்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குதுங்கிறது அந்த கான்சியஸ் மைண்ட் நம்பினா போதும். இப்போ கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டல் மைண்டை நம்பும் பொழுது அந்த டோட்டல் மைண்டு வந்து கான்சியஸ் மைண்டுடைய பேக்ரவுண்டாக இருந்து இதுவும் செயல்படுது. அப்போ நம்ம செய்கிற வேலையை நல்லா நம்ம செயல்படுது. நம்ம எதை செஞ்சாலும் அந்த முழு மனசும் நமக்கு பேக்ரவுண்டில் இருந்து வேலை செய்யும் பொழுது நம்ம டோட்டல் எனர்ஜியோடு நம்ம செய்கிற வேலையை நல்லா செய்கிறோம். அப்போ செய்கிற வேலையை நம்ம எந்த வேலையை எடுத்தாலும் அந்த வேலையை செய்கிறதுக்கு நல்லா செய்யணும்னு சொன்னால் அந்த ஃப்யூச்சர் அனைத்தையுமே நம்ம டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுட்டோம்னு சொன்னால் டோட்டல் மைண்டு வந்து நமக்குடைய ப்ரொடெக்ஷனுக்கு வந்துடும். அது அப்போ நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை நல்லா டோட்டலாக நம்ம செய்வோம். அதனால் வந்து அந்த டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறத நம்ம கான்சியஸ் மைண்டு புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம கீழே விழுந்தால் அதை கை தூக்கி விடக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது பார்த்துக்கிடும். அதனால் நம்ம அதை ரொம்ப போட்டு நம்ம ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வந்து கான்சியஸ் மைண்டு வந்து செய்கிற வேலையை நல்லா செய்கிறதுக்கு டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறத நம்ம கான்சியஸ் மைண்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் அந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு அதோட டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும். அப்படி ஒரு மைண்டு நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஏன்னா சில முடிஞ்சு போனதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இதெல்லாம் தேவையில்லை. முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. தாட் அண்ட் திங்கிங்கை வச்சே நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி முடிஞ்சு போச்சு, அதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் சொல்லி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் முடியாத வேலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரச்சனையான பகுதி எதுவாக இருந்தாலும் அது அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போனால் போதும். நீங்கள் அதையும் இதையும் போட்டு இழுத்து போடக்கூடாது. ஃப்யூச்சரை இழுத்து போடக்கூடாது. ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ட் பண்ணிடணும். 30வது படி எப்படி ஒதுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சர் எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டை கொடுத்துருங்க. நம்ம ப்ரெசண்ட்லேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. ப்ரெசண்ட்டை மட்டும் கையில் எடுக்கிறதுக்கு இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிற அணுகுமுறைக்கு வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும்.
ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே நிறைய வந்து ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் ரெண்டும் கலந்து தான் இருக்குது. அது ரெண்டையும் பிரிக்கணும். ப்ரெசண்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்னன்னு ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே ப்ரெசண்ட்டாக நம்ம நிகழ்காலத்தில் உள்ள பகுதி ஒன்று, ஃப்யூச்சரில் வரக்கூடிய பகுதி ஒன்றுன்னு சொல்லி ரெண்டாக இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை போட்டு இழுத்து போட்டுட்டோம்னு சொன்னால் ப்ரெசண்ட்டும் குழம்பிடும். அதனால் ஃப்யூச்சரை கொஞ்சம் நம்மளை விட்டு அப்புறப்படுத்தணும். 30வது படி எப்படி நம்ம அப்புறப்படுத்தினோமோ அதே மாதிரி ஃப்யூச்சரை நம்ம அப்புறப்படுத்தினா தான் ப்ரெசண்ட்டை நல்லா வேலை பார்க்க முடியும். அதனால் அந்த உதவிக்கு நம்ம ஃப்யூச்சரை வந்து சும்மா தாறுமாறாக நம்ம எட்டியே பார்க்க மாட்டேன்னுட்டு விட வேண்டாம். ஃப்யூச்சர் வந்து கடவுள் கையில் கொடுத்துருங்க அல்லது டோட்டல் மைண்டு கொடுத்துருங்க. ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு ப்ரெசண்ட்டை மட்டும் கான்சியஸ் மைண்ட் கையில் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம செய்கிற வேலையெல்லாம் கடவுள்கிட்ட கிடைக்க வேண்டாம், அதை டோட்டல் மைண்டை கொடுக்க வேண்டாம். செய்கிற வேலையை நீங்களே செஞ்சால் போதும். உங்களுக்கு நீங்கள் கீழே விழுந்தால் கை கொடுக்குறதுக்கு அது இருக்குன்னுட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம எதை செஞ்சாலும் கான்சியஸ் மைண்டோட உதவியோடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம எல்லா வேலைகளுமே நல்லா நடக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப போட்டு நம்ம தடமாற மாட்டோம். நம்ம அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடும். இப்போ உதாரணமாக நம்முடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்றார். அவருடைய வீடு இப்படி தான் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்குது. தனியாக ஒரு வீடு கட்டி நல்லா இயற்கை அழகாக ரசிக்கணும்னு சொல்லி ஒரு தனியாக வீடு கட்டி அங்கே குடியிருக்கிறாரு. ஒரு நாள் நம்மளை கூப்பிட்றாரு. நாமளும் ஒரு நாள் சரி நான் வாரேன்னு சொல்லி போயிருக்கோம், பல முறை போயிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நாள் இன்வைட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம போகிறோம். போகும்போது மணி வந்து நம்ம இது பண்ணி இதாகி மணி வந்து ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் நம்ம போய் சேரும்பொழுது ஆகிடும். நம்ம போகும்பொழுது அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா அவருங்க தனியாக தான் இருக்கிறாரு. நம்ம போகிற நேரத்தில் அவர் வந்து வெளிப்பக்கமாக கதவை பூட்டிகிட்டு இருக்கார். அப்போ நம்மளை கண்ட உடனே சரி நம்ம வெளியே ஒரு அவசரமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், நீ இப்போ எடுத்து உள்ள ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு தான் வீடு ரூம் எல்லாம் தெரியுமில்ல, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறார். நமக்கும் பழகு நடந்தான். சரி நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, ஏன்னா நானும் நல்ல களைப்பில் வந்திருக்கேன், படுத்தா நல்லபடியே தூங்கிடுவேன். இல்லை நீங்கள் வந்து கதவை தட்டி காலிங் பெல் அடித்து நான் வந்து கதவை திறக்கலாம் வேண்டாம், நீங்கள் போகும்போதே வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு போயிடுங்க, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து திறந்துட்டு நீங்கள் பாட்டு வந்து படுத்துக்கிடுங்கன்னு சொல்லி நாமளும் சொல்லிடுறோம். இப்போ அவரும் அதே மாதிரி நம்மளை உள்ளே வச்சு பூட்டிட்டு அவர் கிளம்பி போகிறார். இப்போ நாமளும் வழக்கமாக நமக்கு அந்த ரூமெல்லாம் தெரியும், நமக்கு நீ ஒதுக்கப்பட்ட ரூமில் நம்ம போய் உள்ளே போய் நுழைய லைட்டை போடுறோம். நம்ம பெட்டில் ஒரு பாம்பு படம் எடுத்துகிட்டு நிற்குது. இப்போ வீடு மட்டும் வெளியே பூட்டாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி இன்றைக்கி நண்பர் வீடெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம், சரி நீ சௌகரியமாக இரு நான் மட்டும் போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுவோம். வெளியே போக முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் இங்கேயும் ஓட மாட்டீங்க. ஏன்னா இப்போ அது பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாம்பெல்லாம் அடித்தவங்களாம் உங்களுக்கு பழக்கமும் கிடையாது, பாம்பை அடிக்கவும் நீங்கள் மாட்டீங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு அமைதியாக நிற்பீங்க, அவ்வளோதான். நீங்களும் அமைதியை காப்பீங்க, அதுவும் அமைதியை காக்கும். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு நிற்பீங்க. ஏன்னா அது வந்து பாம்பு வந்து காலிங் பெல் அடிச்செல்லாம் உள்ளே வரல, அது ஏதோ ஜன்னல் வழியாக உள்ளே நுழைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் நேரம் பார்க்கும், அப்புறம் பழைய விட்டு அது அந்த வழியாக அப்படி திரும்பி வெளியே போயிடும், தன்னாலே முடிஞ்சு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க, தப்பி ஓடுறதுக்கு எந்த முயற்சி பண்ணலை. என்ன நீங்கள் சிச்சுவேஷனை எதிர்கொள்கிறீங்களோ அந்த சிச்சுவேஷனோட நீங்கள் ஐக்கியமாயிடுறீங்க. நீங்கள் தப்பி ஓடுறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை, சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற. இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அந்த எதிர்காலத்தை பற்றியெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன எதிர்கொள்கிற சிச்சுவேஷனோட நம்ம இணைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் செய்கிற செயல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்காக தான் என்ன சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்ன புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய ஆபத்து காலத்தில் உதவி பண்ணுறதுக்கு டோட்டல் மைண்ட் ஒன்று நமக்கு இருக்குது, பக்கபலமாக இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து நல்லா செயல்படும். நம்ம எல்லா செயலுக்குமே கான்சியஸ் மைண்டு மட்டுமே போதும். நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய பேக்ரவுண்டில் டோட்டல் மைண்டும் இருந்து நமக்கு வேண்டிய சக்திகளெல்லாம் கொடுக்கும். அதனால் நம்ம செய்கிற செயல்களும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இப்போ இதான் வந்து என்னென்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால்
உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.